இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவளகிரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வெண்குன்றம் என்று தான் சொல்லுவாங்க. இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் தான் வந்தவாசி பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு வெண்குன்றம் என்று சொல்லுவாங்க, இல்லை தவளகிரீஸ்வரர் மலை என்று சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணுன்ட்டு வரல. இப்போ எதனால் வந்தோன்றதை நம்ம வீடியோவில் போக போக சொல்லுவோம். இப்போ நம்ம மலை கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியையும் நம்ம அங்கே பார்க் பண்ணியாச்சு. வாங்க மலையை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் சொல்லுவோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து சுனை நீர் வந்து கீழே அடிவாரம் வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கீழே அந்த சுனை பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கின்னு இப்போ தண்ணிக்கு மேலே எதுவும் தண்ணி கிடையாது, இங்கே நம்ம பிடிச்சி தண்ணி யூஸ் பண்ணலாம் மலை ஏறும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் எதுவும் இல்லாததுனால நம்ம வண்டியில் வந்த டயர்டில் பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கவும் இடம் எதுவும் இல்லை, மேலே கடைகளும் எதுவும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்த டயர்டில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நம்ம கையெல்லாம் கழுவிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு 2 வழிகள் உள்ளன. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வழி லெஃப்ட் சைடில் அந்த பழைய காலத்து வழி இருக்கும், ட்ரெக்கிங் பண்ணி ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வழி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அது படிக்கட்டில் வர வழி மாதிரி இருக்கும். நம்ம இறங்கும் போது அந்த வழியில் இறங்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஏறும்பொழுது ட்ரெக்கிங் பண்ணி ஏறுற மாதிரி நம்ம அதில் ஏறி போயின்னு இருக்கிறோம். எதற்காக இந்த இடத்துக்கு நம்ம வந்தோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி என்ற ஊர்லேருந்து தான் வரோம். பாண்டிச்சேரி கீழூர் என்ற கிராமத்திலேருந்து தான் நாங்கள் அரக்கோணம் வந்திருந்தோம். அரக்கோணம் ஏன் வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூபிவிசி பிவிசி கபோர்டு ஒர்க், அதாவது வீட்டுக்கெலாம் ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா கபோர்டு அடிக்கிறதுக்காக நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து அரக்கோணம் நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ போகும்போது அந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த மலை தெரிஞ்சுது. இது என்ன மலைன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்போது தான் தெரிஞ்சுது. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருந்துருவோம். பார்க்கும்போது இந்த மலை தான்ன்ற இது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே தான் இருக்குது அந்த மலைன்ற மாதிரி நம்ம தெரிய வந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த மலை வரும், ட்ரெக்கிங் பண்ணி போகிறவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே இருக்குன்னு. ஆனால் நாங்கள் எதாச்சியாக தான் அரக்கோணம் போனோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த மலை இருக்குது தெரிய வந்தது. சரி, நம்ம வேலையை முடிச்சுட்டு அரக்கோணத்தில் நம்ம பிவிசி யூபிவிசி கபோர்டு ஒர்க்கெலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணினோம், வேலையை பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி முடிச்சிட்டோம். சரி, இந்த மலையை இந்த மாதிரி ஏறணும், அதனால் என்ன பண்ணணும், பக்கத்தில் திருத்தணி முருகர் கோயிலுக்கும் போகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருத்தணி போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா முருகருக்கு அங்கே உகந்த நாள்ன்றதுனால நம்மளை மலைக்கு கூட வண்டி விடலை, அவ்வளோ கூட்டம். சரி, நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் அந்த மலையை ஏறுவோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்னு சொல்லிவிட்டு மலைக்கு அடிவாரத்தில் வண்டியை விட்டுட்டு நம்ம மலை ஏற வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மன் சிலை, அந்த மாதிரி நாக சிலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அது பழைய சிலைன்றதுனால டேமேஜ் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறும்போதே கொஞ்சம் பாதி வழியிலே வந்துடும். இந்த மலை பார்த்திங்கன்னா 1600 வருஷமாக இந்த தவளகிரீஸ்வரர் மலை வந்து, அதாவது வெண்குன்றம்னு சொல்லுவாங்க இதை. இந்த மலை 1600 வருஷமாக இருக்குது, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம அதான் சொன்னல ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி பழைய வழி தான் இது. இங்கே வந்து இந்த இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருந்துக்கிறாங்க. அது கொஞ்சம் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிருக்கோம், டேமேஜ் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு 1500 அடி தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. யார் வேணாலும் வந்து ஏறலாம், பெரியவங்க சிறுவங்க யார் வேணாலும் வந்து ஏறலாம். நீங்கள் ஏறும்போது ட்ரெக்கிங் பண்ணி போகிற வழியை சூஸ் பண்ணி ஏறுங்க, உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இறங்கும் போது பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் அந்த படிக்கட்டு வழியை இது பண்ணிங்க. ஆனால் நாங்கள் போகும்போது அந்த படிக்கட்டு வழியெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. படிக்கட்டு வழி 90% ஆல்ரெடி ரெடி ஆகிடுது. நீங்கள் வரும்பொழுது படிக்கட்டு வழியாக வரலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஏறும்பொழுது படிக்கட்டு வழி ஏறாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பரான வியூ பாயிண்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் பண்ணி போகிற வழி ஃபுல்லாகவே காடு, அதுவும் இல்லாமல் பச்சை பசேர்னு அப்போ தான் புதுசாகவே இந்த மாதிரி இருந்தது. நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம், அதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு இந்த பாறை பக்கத்தில் நம்ம போய் ஸ்டே பண்ணிட்டோம். அது தெரியுது பாருங்கள், அதுதான் உச்சி கோயில்.
நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே அங்கே உக்காந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஈசனுடைய மகிமையே மகிமை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலைக்கு இந்த நேரத்துக்கு நம்ம வருவோன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அதேமாரி நம்ம வேலைக்காக தான் போனோம். இந்த மலைக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம போகலை. ஆனால் சிவபெருமான் நினச்சா இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கேன். அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது உண்மை தான் அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தான் பார்ப்பேன், ரீல்ஸில் வரும். நம்ம எப்படி இந்த இடத்துக்கு போகிறது அந்த மாதிரிலாம் நம்ம இதுக்குன்னு மெனக்கிட்டு எப்படி போக முடியும், போகணும் அப்படிலாம் நான் யோசிச்சுருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் உண்மையாலுமே பெரிய கடவுள் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு அங்கே ஒரு வேலையும் கொடுத்து வரும்பொழுது அவரையும் நம்மளை பார்க்க வச்சு நல்லபடியாக கீழே இறக்கி விட்டு நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். உண்மையிலே ஈசனுடைய பெருமை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தவளகிரீஸ்வரர் மலை எதுக்காக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் போக போக தெரிஞ்சுக்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஒருத்தர் சுஜித் பேர், அவர் பார்த்தீங்கன்னா தவண்டு அந்த மலையை பிடிச்சி போகும்போது தான் ஒருவேளை தவளகிரீஸ்வரர் மலைன்னு ஒரு இதனால தான் வச்சுருப்பாங்களோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் தவளகிரீஸ்வரர் மலைன்னு பேர் வச்சது எதனாலலாம் தெரியல. ஆனால் சிவனுடைய மகிமை தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தால அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். எதற்க பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை, கிராமம், எவ்வளோ சூப்பராக வயல்வெளி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, அந்த பக்கம் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு உச்சி மலை ஹைட்டாக இருந்தது. அது என்ன மலைனே தெரில. ஆனால் நாங்கள் நினச்சது என்னென்னா அதை பருவத மலை தான் நினச்சோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம், அது பருவத மலை இல்லை, அது வேறு ஒரு மலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே பருவத மலை மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த மலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பருவத மலை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த பருவத மலை 4500 அடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 1500 அடி தான். ஆனால் சேம் பார்த்திங்கன்னா பருவத மலை மாதிரி தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மேலே ஒரு இந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்தாந்து அந்த குளத்தில் போடுறாங்க. அது வந்து ரொம்பவும் தவறான செயல் அது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ உயிரினம் வாழுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற ஆடு, மாடு, அதாவது பார்த்திங்கன்னா குரங்கு, எவ்வளோ உயிரினம் வாழுது. அது எல்லாமே இதில் தண்ணி குடிச்சு ஆகணும். அதனால் மலை ஏறுறவங்க இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துன்னு போன மாதிரி கீழே எடுத்துன்னு வந்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுருங்க. மலையில் பிளாஸ்டிக் போடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி மிருகங்கள் அதை சாப்பிடும் பொழுது அது சப்போஸ் அந்த கவராக இருந்தாலும் சரி, அது வயிற்றுக்குள்ளே போய் அது இறக்க நேரிடும். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க மக்கள் யாரும். பார்த்தீங்கன்னா ஏறும்பொழுது ஒரு குன்று மாதிரி வந்தது. அதாவது குகைக்குள்ளே போகிற மாதிரியே வந்தது. அது உண்மையிலே சூப்பராக இருந்தது. வேறு ஃபீலாக இருந்தது. சூப்பராக உள்ளே குடாஞ்சி வச்சு அதில் படிக்கட்டு அமைச்சி வச்சு அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு தனியாக இது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. எப்பட்றா இது சாத்தியன்ற மாதிரி இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக ஃபுல்லாகவே பாறை. அதை அந்த காலத்தில் எப்படியும் அதை உடச்சி ஒரு வழியாக ஆக்கி தான் அது ஒரு மேலே போகிற மாதிரி இருந்தது. இந்த வழியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுக்கு ஏறினாலும் இந்த வழி வரும். படிக்கட்டில் ஏறினீங்கன்னா பாதி வழியில் வந்து படிக்கட்டுலேருந்து இதுவும் வரும். நீங்கள் எந்த வழியாக இருந்தாலும் சரி, அதாவது ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லை படிக்கட்டு வழியாக ஏறினாலும் சரி, இந்த குன்று கண்டிப்பாக வரும். நீங்கள் அதில் ஏறி போகும்போது உண்மையிலே உங்களுக்கு வேறு ஃபீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி வந்தாச்சு. மலை ஏறி வந்து மேலே பார்க்கும்போது இங்கே ஒரு தண்ணி வச்சு ஒரு குளம் மாதிரி இருந்தது சின்னதாக. அதுதான் அந்த சொன நீர்லேருந்து வருதான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லோரும் சேஃபாக இருக்கணுன்றதுனால இந்த கம்பிகளெல்லாம் மேலே தூக்கின்னு வந்து, ஆனால் அது உண்மையிலே பெரிய விஷயங்க. இந்த கம்பியெல்லாம் மேலே தூக்கின்னு வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். கம்பியெல்லாம் வச்சு யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கோயிலை சுற்றி உங்களுக்கு கம்பி கட்டி வச்சுட்டாங்க. சரி வாங்க நம்ம விநாயகர்கிட்ட போய் விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் தவளகிரீஸ்வரர் சிவபெருமானை தரிசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக வேலை நடந்துனுக்குது போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாரம் கட்டி எல்லாமே வேலை பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் திருமுருகன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருள்மிகு ஆறுமுக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே நம்ம சிவபெருமானை கண்டிப்பாக நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம். சிவபெருமானையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான்ற முருகர் இருந்தது. பின்னாடி எதற்க பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமாள் இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
அண்ணாமலையார், அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரோடைய நம்ம லிங்கம் இருந்தது. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் தவளகிரீஸ்வரர் சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வியூ பாயிண்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் வயல்வெளி, சுற்றியும் ஏரிக்கரை, அந்தந்த ஊர் கிராமம் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பருவதானி என்ற அம்மனை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு ஆலயம் தான் இருக்கிற மாதிரின்ட்டு நம்ம வந்தோம். ஆனால் உண்மையிலேயே விநாயகர், பெருமாள், முருகர் வெள்ளி தெய்வானைன்ற மாதிரி அங்கங்கே சின்ன லிங்கம்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம தவளகிரீஸ்வரர் சிவபெருமானுக்கிட்ட நம்ம தரிசனம் பண்ண வந்துட்டோம். இதுதான் அந்த சன்னிதானம். நம்ம போயிட்டு சிவபெருமானை நம்ம சந்திப்போம் வாங்க. ஆல்மோஸ்ட்டு இதுதான் அந்த சன்னிதானம். இப்போ மேலே போயிட்டு அவரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வருவோம். பார்த்திங்கன்னா இவர் தான் தவளகிரீஸ்வரர் சிவபெருமான். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்டெக் ஆகி வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதனாலனே தெரியல. நாள் எவ்வளோ வீடியோவோ மேலே ஏறி வந்தோம், அப்போலாம் தெரியல. உண்மையிலே அது ஸ்டெக் ஆகி வந்தது. எடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் நம்ம சிவபெருமானை ஊரறிய எல்லாம் பார்க்கணுன்றதுனால தான் எடுத்தேன். இவருடைய புகழ் மேலும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் அருள்மிகு தவளகிரீஸ்வரர் சிவபெருமான். நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் வாங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதியை கண்டிப்பாக தரும். யாராவது நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ நிம்மதியை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷம் ஆகிட்ருக்கோம். நான் நாள் செல்லில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ தான் நான் உங்களுக்கு போஸ்ட்டு போடுறேன். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வருவோம் போவோன்றது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். யோசித்து வச்சுருந்துருப்போம், இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் யோசித்து வச்சுருந்துருப்போம். நான் உண்மையிலே இதை ஒரு மிராக்கல் தான் நினைக்கிறேன். வேலைக்கு போன இடத்துல இந்தமாரி மலையை நம்ம கண்ணில் பார்த்து நம்ம இந்த மலைக்கு போகணுன்னு நீ எங்கிட்ட வரணும்னு சொல்லிவிட்டு ஈசன் நினச்சதுனால தான் நம்ம அங்கே போய் ஈசனை பார்க்க முடிஞ்சுது, தரிசனம் பண்ண முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா சிவபெருமானை தரிச்சிட்டு கீழே இறங்குற வழி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டு மாதிரி போட்டு சூப்பராக இருந்தது அது உண்மையிலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியும் நீங்கள் வெளியே வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா வயல்வெளி, ஏரிக்கரை, இதுவும் இந்த பக்கமும் அதாவது சுற்றியும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வயல்வெளி, கிராமம், மலைகள், காடுகள் அந்த மாதிரி சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஒரு மன நிம்மதியை கொடுத்தது. அதாவது மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க. உண்மையிலே உங்களுக்கு நல்லதும் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் எல்லாமே குறையும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வயசானதுக்கப்புறம் நிறைய மெமரிஸ் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போய் வரணும், இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 2 நாள் ஒதுக்கி, இல்லை 1 நாள் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயசான காலத்தில் இந்த மலைலாம் ஏறுமானலாம் நம்மளால் தெரியாது. அதனால் இப்போவே போய் வந்துடுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பாய்சன் தான் சாப்பிட்டுன்னு வரோம். என்ன ஸ்லோ பாய்சன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ நம்ம எதுவும் இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து போடாமல் எதுவும் கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்து அடித்து அது சீக்கிரமாக விளையக்கூடிய பொருள் தான் நம்ம சாப்பிட்டுன்னு வரோம். இயற்கை விவசாயம் எப்போ அழிஞ்சு போச்சு. அதனால் நம்ம இந்த 100 வயசு வரைக்கும் வாழ்வோம், 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்வோம்லான்றது சொல்ல முடியாது. இப்போலாம் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நம்ம இருக்கோம், அதை சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த கடவுள் கொடுத்த பூமியை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பாருங்கள். இந்த கம்பெனிக்கு போகிறவங்கலாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க. மன அழுத்தம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழி இது தான். இது எத்தனை படிலாம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ தான் அதை போட்டுன்னுக்குறாங்க.
கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணுகிறாங்க. உங்களால் முடிஞ்சதை அந்த கோயிலுக்கு நிதி உதவி செய்யுங்க. உங்களால் முடியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது. ஏன்னா தனக்கு மிஞ்சியது தான் தானம்ன்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துக்கு வர வச்சதே சிவபெருமானுக்கு பெரிய நன்றியை சொல்லிவிடுங்க நீங்கள் போனீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது, மன நிம்மதியை கொடுத்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறுற வழி ரைட் சைடில் இருக்கும். இதுதான் ஏறும் வழி. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.